பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடைகள்லாம் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸான வெங்காய வடை. நல்லா இந்த மழைக்கு சூப்பரான சுவையான மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய வெங்காய வடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய வடை செய்ய 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. 6 கருவேப்பிலையை நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல கொத்தமல்லி இலை நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்துனதுக்கு அப்புறமா வெங்காயத்தோட மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துன மசாலா வெங்காயத்தில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு உதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்தில் ஃபஸ்ட்டு ஒட்டுட்டோம். அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதே சமயத்தில் நிறையா தண்ணி சேர்த்துட வேண்டாம், அப்புறம் வடை போல் தட்ட வராது. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஆனியன் இந்த மாதிரி எடுத்து தட்டி பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்படி தட்ட வரணும், இந்த ஷேப்புக்கு வரணும். அப்படி இல்லை உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை வெங்காய வடை செய்ய ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நல்லா பால் மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளார அப்படியே சேர்த்துக்கோங்க. உடனடியாக கரண்டி போட்டு திருப்பிட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி பொரியட்டும். இப்போ லைட்டாக இதை திருப்பி விட்டுருங்க. இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம ஆனியன் வடை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. மீதம் இருக்க எல்லா மாவையும் இதே போலவே தட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சேர்த்துனா அடுத்த பேட்ச் வடையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம எடுத்த வெங்காயத்தோட அளவுக்கு எனக்கு 12 வடைகள் வந்திருக்கு. நல்ல சுவையான வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டீ கடை வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினச்சேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.